சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்று வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்களை பல்வேறு இடங்களில் முன்னெடுத்துள்ளனர். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொதுசன நூலக மூன்றலில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள், சிவில் அமைப்பினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். நாங்கள் சிறுபான்மையை ஒதுக்கி கேட்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் உங்களோட பிரச்சனை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களோட பிரச்சனைகள் ஒன்றையும் காவலியா எடுக்கிறீங்கள் இல்ல. திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியாலயம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தினை இன்று முன்னெடுத்துள்ளனர். நாங்கள் உண்மை மற்றும் நீதிக்காக தொடர்ந்தும் போராடுகின்றோம். நாங்கள் கேட்பது இழப்பீட்டையோ மரண சான்றிதழையோ அல்ல, முறையான நீதி விசாரணையே என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி செபஸ்டியன் தேவி, எங்களை நாங்கள் இன்னும் முதல் இருந்த போலத்தான் இருக்கிறோம். எங்களை நாங்க புறக்கணிச்சு கொடுத்தா அவங்க இருக்கிறாங்க. ஆனபடியா எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், பொறிமுறை வேண்டும் என்று நாங்க இன்று இந்த போராட்டத்தை செய்கின்றோம். எங்களுக்கான நீதி வரும் வரை இந்த போராட்டத்தை நாங்க கைவிட போறதில்லை. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் கேட்பது இழப்பீட்டையோ மரண சான்றிதழையோ அல்ல, முறையான நீதி விசாரணையை. எமது உரிமை, எமது எதிர்காலம் எப்போது, எமது உறவுகள் எங்கே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டுள்ள ஸ்லோகங்களுடன் காணாமலாக்கப்பட்டவர்களின் புகைப்படங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு மரண சான்றிதழ் வேண்டாம், இழப்பீடு வேண்டாம், காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் வேண்டாம், சர்வதேசமே நீதியை தா போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு உரிமை கிடைக்கும் மட்டும் சர்வதேச மனித உரிமைகள் நாள் எமக்கு துக்க நாளாக நாங்கள் அனுஷ்டித்து எங்களுக்கான உறவு எங்களுக்கு கிடைக்கும் மட்டும் தொடர்ச்சியாக போராடுவோம். எந்த அரசு வந்து எங்களுக்கு அழுத்தம் தந்தாலும் நாங்கள் ஒரு தனி மனிதர் இருக்கும் மட்டும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். எமது உறவு எமக்கு வேண்டும். வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் வவுனியாவில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா கந்தசாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பமாகிய குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் நிறைவடைந்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எந்த உரிமையும் வழங்கப்படவில்லை, நமக்கு சர்வதேச நீதி வருமா, உள்நாட்டு பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை, சர்வதேச நீதி பொறிமுறையை நாடி நிற்கின்றோம், எங்களது உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களே, அவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்ல என்ற கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் ஏற்பாடு செய்த கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் புகைப்படத்தை ஏந்தியவாறு கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தி அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார்கள் சர்வதேச மனித உரிமைகள் தினம் எதற்காக நினைவு கூறுகிறார்கள் என்று தெரியவில்லை, மனிதநேயமே இல்லாத இந்த நாட்டில் மனித உரிமைகள் தினத்தை
நினைவு கூறுவதில் எவ்வித பிரயோசனமும் இல்லை. மனித உரிமைகள் அமைப்புகள் பல இருந்தும் என்ன பலன் என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எங்களோட புள்ளிகளை உங்களை நம்பித்தானே ஒப்படைச்ச நாங்கள் எங்களை புள்ளிகள் திரும்பி வெறிவினம்னு சொல்லித்தானே நாங்கள் இருந்தாங்க. நாங்கள் மாண்டு போன புள்ளிகளுக்காக நாங்கள் நின்று போராட இல்லையே, உயிரோட வந்த புள்ளிகளுக்காக தானே நாங்கள் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். அது ஏன் இந்த மனித உரிமை அமைப்புகள் கேட்குதல் இல்லை ஒவ்வொரு நாடுகள்கிட்டையும்.